முக்கியமான கேட்டகரி சிறந்த வில்லன் நடிகருக்கான கேட்டகரி. And இந்த விருதினை வழங்குவதற்காக one of the most versatile actors of Tamil cinema தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு நாசர் அவர்களை மிகப்பெரிய கைத்தட்டலோடு இந்த மேடையில் வெல்கம் பண்றோம். இன்னைக்கு விமர்சனம் என்பது 1 கோடி பேர் ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா 1 கோடி பேரும் அந்த ஒரு விமர்சனம் வைக்கலான்றது தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான நிலை என்று தான் சொல்ல முடியும். அதிலும் இன்றும் அதே தரத்தையும் அதே நியாயத்தையும் கடைபிடிக்கின்ற ஆனந்த விகடனுக்கு என்னுடைய மரியாதை. அவர்கள் தரும் இந்த மரியாதை மிகவும் மரியாதைக்குரியது. இந்த ஒரு நேரத்தில் இந்த விருதினை உங்களோட இணைந்து வழங்க would like to call Mr. Rosen, Director of Satya Agencies. சிறந்த வில்லன் நடிகர். தன் வரட்டு கௌரவத்தை காக்க எந்த எல்லைக்கும் செல்ல விழையும் மனிதனின் வேட்டை குணத்தை குரூரமாய் பிரதிபலித்தது சேத்தனின் முகம். வரலாறு நெடுக கட்டுப்பட மறுத்தவர்களின் குரல் வளையை நசுக்கிய ஆயிரம் பூட்ஸ் கால்களின் எக்களிப்பு எதிரொலித்தது. ஜமாவில் அவர் காட்டியது ஆசானின் வன்மம். வண்ண வண்ண ஒப்பனையும் பூச்சும் வெறும் புறமுகத்திற்கானதுதானா அல்லது நம்முள் உறையும் மிருகத்தனத்திற்குமா என ஆழமாய் கேள்விகளை எழுப்பியது அவரின் நடிப்பாற்றல். தீரா தேடல் கொண்ட சஞ்சாரியான சேத்தனுக்கு 2024ஆம் ஆண்டின் சிறந்த வில்லன் நடிகர் விருதளித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். தேங்க்யூ ஆனந்த விகடன். இது வந்து பெரிய ஒரு மொமெண்ட்டாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். பிகாஸ் வந்து இந்த ஆனந்த விகடன் சினி அவார்ட்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாங்க மாட்டோமான்னு ஏங்கினது நிறைய வருஷங்கள். ஃபைனலி தேங்க்யூ ஆனந்த விகடன் சார். நாசர் சார், உங்கள் கையால் வாங்குறது வந்து அவ்வளோ பெருமை சார் எனக்கு. யூஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு செவரல் ஜென்ரேஷன்ஸ். தேங்க்யூ. முக்கியமாக வந்து பல வருஷங்கள் வந்து ரொம்ப சின்ன இன்சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்த என்னை வந்து எனக்காகவே எழுதின ஒரு ரோல் மாதிரி விடுதலை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல என்னை காஸ்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் டைரக்டர் வெற்றிமாறன் அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. வாழ்நாள் முழுக்க நான் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணியிருக்காரு. இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஷூட்டிங்குக்கு நடுவில் பாரின்னு ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் ஜமான்ற படம் எடுக்க போகிறோம், என்ன டேட்டுன்னு பார்த்தா கரெக்டாக விடுதலை பார்ட் 2 ஷூட்டிங்கில் இது வந்து கிளாஷ் ஆகுது. ஐ வென்ட் பேக் டு வெற்றி சைட் பரவாயில்ல, ஓகே பண்ணிட்டு வாங்க, பரவாயில்ல, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாம்பு போட்டார் பாரி, மீசை எடுக்கணும் அப்படின்னு. ஏங்க நான் எனக்கு இப்போ இந்த ஷூட்டிங் முடிஞ்சோடனே அங்கே போனோங்க, அங்கே மீசை இருக்குது, நான் எப்படி மீசை எடுப்பேன் அப்படின்னு. சார் இல்லை, இது வந்து இந்த கூத்து கலைஞர்களுக்கு யாருக்கும் மீசை இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் இங்கே எடுத்தாகணும் அப்படின்னா. ஐயோ என்ன சொல். அப்புறம் திருப்பி வெற்றி கிட்ட போனேன். நோன்னாரு. ஃபைனலி அதையும் ஒத்துக்கிட்டாரு. அகெயின் தேங்க்ஸ் வெற்றி அண்ட் பாரி. தேங்க்யூ. இந்த ஒரு நேரத்தில் சத்யா வழங்கும் அந்த அரங்கன் கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 திறமையாளர்களை அங்கீகரிப்பதில் பெருமைப்படுத்தும் இந்த அற்புதமான நிகழ்வில் விகடனுடன் இணைந்து தொடர்ந்து பயணிக்கும் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை ஹானர் செய்யும் விதமாக ஒரு அழகான ஏவி ப்ளீஸ். முத்து நகரமான தூத்துக்குடியில் தனது தொழில் பயணத்துக்கு அஸ்திவாரம் அமைத்திருந்தார் திரு ஜான் சாமுவேல். 1987இல் சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனம் எனும் சகாப்தம் தொடங்கப்பட்டது. விறுவிறுவென வளர்ச்சி கண்டு தொழில் பாதையில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது சத்யா. ஆனால் வீறு கொண்ட அந்த புலி பாய்ச்சல் எதிர்பாராத தடையை சந்திக்க நேரிட்டது. 1990 திரு ஜான் சாமுவேல் அவர்கள் இயற்கை எய்தினார். தலைவனின் மறைவால் தத்தளித்து போனது குடும்பமும் நிர்வாகமும். தங்களுடைய இளம் வயதிலேயே தந்தையின் மாபெரும் தொழிற்கனவை தங்கள் தோள்களில் ஏற்றுக்கொண்டனர் திரு ஜான் சாமுவேல் அவர்களின் புதல்வர்கள். அன்று முதல்
பெருநதியின் பிரவாகமாய் தனது பாய்ச்சலை பதிவு செய்ய ஆரம்பித்தது உங்கள் சத்யா. 2025 நம்பிக்கை மிக்க 42 ஆண்டுகால பயணம். தமிழகம், ஆந்திரா, கேரளா, 300க்கும் மேற்பட்ட கிளைகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள், தரமான பொருட்கள், யாரும் மற்றும் எங்கும் கிடைக்காத விலை, தள்ளுபடிகள், தவறாமல் திருப்தி அளிக்கும் வாடிக்கையாளர் சேவை, இவைதான் சத்யாவின் மாபெரும் பலம். சத்யாவில் வந்து 2 விதம். ஒன்று கைராசியாகவும் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை. சத்யாவுக்கு போனோம்னா பாக்கெட்டில் பைசா இல்லாமல் போனால் கூட பொருள் வாங்கிட்டு வரலாம் மாச இஎம்ஐயில். சத்யாவில் எடுத்து கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸுக்கு அந்த பிராண்டினுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா சர்வீஸு பெஸ்ட்டாக இருக்குது. ஆன்லைன் விற்பனை அதிகரித்துள்ள இந்நேரத்திலும் அயராத வளர்ச்சியை தவறாது பதிவு செய்து வருகிறது. அயன் பாக்ஸ் முதல் ஐபோன் வரை ஒரு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சாதனங்களையும் மகிழ்ச்சியுடன் மக்கள் வசம் சேர்க்கிறது உங்கள் சத்யா. தன்னுடைய வித்தியாசமான விளம்பர யுக்திகள் மூலம் குடும்பத்தினரின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது உங்கள் சத்யா. ஆப்பிள், கூகுள், சாம்சங், டைக்கின், ஹிட்டாச்சி, வேர்ல்பூல், எல்ஜி, ஓப்போ, விவோ, ஜியோமி என்று உலகத்தர பிராண்ட்களை எல்லாம் நம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது சத்யா. திறமை இருந்தால் போதும், திரும்பி பார்க்காமல் முன்னேறலாம் என்று தனது ஊழியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது சத்யா. எளிமையான மனிதர்களின் திறமையை கண்டுபிடித்து வலிமையான பொறுப்புகளில் அமர்த்தி அழகு பார்ப்பதுதான் சத்யாவின் தனித்துவம். வாடிக்கையாளரும் ஊழியரும் மகிழ்ந்தால் போதுமா? சமுதாய தொண்டிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது சத்யா. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்கள் முன்னேற்றம், நிவாரண நிதி, மரம் நடுதல் பணி என்று குணமான நிறுவனமாய் மிளிர்கிறது. வணிகத்தில் தமிழகம் வசப்பட்டுள்ளது. தமிழகம் தொடர்ந்து ஆந்திராவிலும் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை தொடங்கி அடுத்த இலக்காய் தென்னிந்தியா எங்கும் தன்னுடைய வியாபார தளத்தை பதித்து வரும் சத்யா இந்தியா மட்டுமல்லாது உலக வரைபடத்தையும் உற்று நோக்கி வருகிறது. தூத்துக்குடி தமிழனின் பெருங்கனவு நனவாகட்டும், வையகம் புகழ வானம் வசமாகட்டும். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். என்றும் சத்யா, என்றென்றும் உங்கள் சத்யா. சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படின்ற கேட்டகரியில் விருது யாருக்குன்னு பார்க்கறது முன்னாடி விருதினை வழங்க we'd like to call. I'm going to please request Radhika Sharath Kumar ma'am to kindly join us on stage. இந்த தருணத்தில் இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக ரேடியோ சிட்டி 91.1 FM சார்பாக ஆர்ஜே பரத் அவர்களை மேடை கண்புடனை. சிறந்த குணச்சித்திர நடிகை. காதல் ஒரு பொது உடைமை என்ற உண்மையை எளிய மக்களின் மொழியில் பேசினார் அசோதை. பித்தளை டப்பாவில் மணக்க மணக்க சமைத்து அசோதை அனுப்பிய கரிவிடு தூதில் நெகிழ்ந்து போயின தமிழ் குடும்பங்கள். நம் அன்றாடம் உறவாடும் நம் அம்மாவை, அக்காவை லப்பர் பந்தில் உலவ விட்ட சுவாஸ்விகா எளிமையின் விலாசம். அவரின் தனித்துவ நடிப்பை பாராட்டி 2024ஆம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகை விருதளித்து வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். ஹாப்பியாக இருப்பீங்கன்றது தெரியும். அவார்டு வந்தோடனே இங்கே வந்து டேரக்டருக்கு வேறு சொல்லிட்டீங்க வாழ்த்துக்களை. ஸோ ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விகடன் அவார்ட்ஸ் இல்லைன்னா விகடன் மேகசின்லெல்லாம் நம்ம கவர் ஃபோட்டோ வரணும், அப்படிலாம் பிகினராக இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுற விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் லப்பர் பந்து மூலமாக எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா லப்பர் பந்து வந்து எல்லாருக்கும், தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜிலும் வந்து அது நல்லா ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவ்வளோ வெல் ரிட்டனான ஒரு ஸ்கிரிப்டு, அதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து. ஸோ அதோட ஃபுல் கிரெடிட், இப்போ நான் கூட நல்லா பண்ணியிருக்கேன்னா அதோட ஃபுல் கிரெடிட் வந்து தமிழரசு பச்சைமுத்து தமிழ் சாருக்கு தான். ஹரீஷ் கல்யாணை நான் இந்த மேடையில் சொல்லணும். ஏன்னா ஷூட்டிங் அந்த நடந்துட்டு இருக்கும்போது ஹரீஷ் வந்து சொல்லுவாங்க, இந்த வாட்டி உங்களுக்கு விகடன் அவார்ட் கன்ஃபார்மாக கிடைக்கும்னு. அவங்க அப்போவே சொன்னாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ நான் ஓகே ஹரீஷ்
உங்கள் நாவு பொண்ணாக இருக்கட்டும், அது தமிழில் எப்படின்னு தெரில. அது தமிழ், நீங்கள் தமிழில் தான் சொன்ன மாதிரி இருந்தது இப்போ. அப்படியா? ஸோ அப்படி நான் அப்போ சொன்னேன். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் பிரேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். எங்கே அந்த ஹஸ்பண்ட்? வி வாண்ட் டு see that husband. எங்கே சார் இருக்கீங்க? வாங்க மேடைக்கு வாங்க. பாலிவுட் மாடல் மாதிரி இருக்கார் சார். ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் பேசணுன்றது ஆசை. ஐம் ஆக்சுவலி ஸோ ஹாப்பி. லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலி இந்த விகடன் அவார்ட் கிடச்சதுக்கு. எனக்கெல்லாம் இவங்களுக்கு. ஸோ இதுக்காக இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி அதுக்காக ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிறந்த வசனத்துக்கான விருதினை வழங்குவதற்காக எங்களது அசுர தயாரிப்பாளர் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. விகடன் பற்றி கலைஞர் சொன்ன அந்த கவிதை ஒன்று ஒரு பகுதி சொல்கிறேன். ஆலமரத்திற்கு விழுது போன்றார், வீட்டிடுக தலைவராய் கவிஞர் இருக்கின்றார். பாசமுடன் அழைத்த பாலுவின் பண்பை, பாலு என்றால் நிர்வாக ஆசிரியர் சீனிவாசனுடைய அப்பா, தொன்று தொட்டு வரக்கூடிய எஸ்எஸ் வாசனுடைய தவப்புதல்வன் பாலசுப்ரமணியன். பாலுவின் பண்பை விளக்கொளி என்பேன், வியந்து போற்று என்று சொல்வார்கள். உங்களுடன் சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக ஆர்கேஜி நெய்யின் சார்பாக திரு ஜி அரவிந்த் அவர்கள், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ஆர்கேஜி கீ அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த வசனத்திற்கான விருது யார் அப்படின்றது ஏவில பார்த்துடலாம். சிறந்த வசனம். அதிகாரம் பெற்றெடுத்த இரு குழந்தைகளை எதிர்கொள்ள தேவை அரசியல் அமைப்பும் அமைப்பாய் திரள்தலும் என்று எதிர்சமர் புரிந்த அம்பேத்கரியத்தை உழைப்பு சக்திக்கான உண்மையான ஊதியம் லாபத்தின் பங்கே என்கிற மார்க்சிய மூலதனத்தை ஆம்பளைக்கு என் உடம்பு மேல என்ன அதிகாரம் இருக்கு என்று பெண்ணியத்தை மானுட சமூகத்தின் ஆகப்பெரும் இந்த தத்துவங்களை வசனங்கள் வழி போதித்து பாடம் எடுத்தார்கள் இந்த 3 வாத்தியார்களும். இவர்கள் மூவருக்கும் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த வசனகர்த்தா விருது வழங்கி பேரு வகை கொள்கிறது ஆனந்த விகடன். ஆர்கேஜி கீ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக காத்துட்டு இருக்கு. Can we have the hamper please? இந்த படம் வந்து இட் வாஸ் மோர் டயலாக் ட்ரிவன் அண்ட் ஐடியாலஜிஸை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஃபில்ம். அதில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. அவர் ஒரு போயட், கந்தசாமி ஒரு போயட். அவரோட கவிதைகள் சிலதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து யுகபாரதிக்கு தான் நான் தேங்க் பண்ணோம். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். மணியும் நானும் எப்போதுமே வந்து நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய ஒன்றா எழுதணும். ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நியாயக்கூலி கேட்டதுக்காக 44 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட வெண்மணிக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருக்கோளைக்கும் இடையில் பிறந்தனால எனக்கு இயல்பாகவே இந்த திராவிட இயக்கத்தின் மீதும் செங்குடி இயக்கத்தின் மீதும் அதன் கருத்துக்கள் மீதும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இந்த இயக்குநர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இந்த மாதிரி ஒரு சிறப்பு செய்த ஆனந்த விகடனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னே நான் சங்கத்தலைவன் பண்ணேன். அது வந்து அதை பண்ணதில் வந்து எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பொது உடைமை சித்தாந்தத்துக்கு ரொம்ப டீப்பாக அங்கே போய் படிக்க ஆரம்பித்தது. இப்போ இதில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் கை கொடுத்து. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நன்றிகள்.